கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, நம் இன்னும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குழுமியிருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சித்தாந்தங்களும் ஒவ்வொரு செயல்முறைகளும் ஒன்றுக்கும் ஒன்று மாறுபட்ட வேறுபட்ட கருத்துகளில் முரண்படும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான விஷயங்களும் கூட ஒன்றுக்கு ஒன்று முரணாகத்தான் இருக்கும். அது பல சமூக ரீதியாக முரண்பட்டு நிற்கும், கொள்கை ரீதியாக முரண்பட்டு நிற்கும். இப்படி எந்த விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஒன்றோடு ஒன்று முரண்பட்டிருக்கக்கூடிய நிலை தான் பார்க்க முடிகிறது, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. இந்த விஷயத்தை யாராலும் விவாதம் செய்ய முடியாது, கேள்விகள் கேட்க முடியாது. அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு விஷயம்தான் மரணம். இந்த மரணத்திற்கு விவாதமே கிடையாது. நம்ம ஒரு கொள்கையில் இருக்கிறோம், நம்ம சொல்கிறோம் மரணம் என்பது கண்டிப்பாக சந்திப்போன்னு சொல்லுவோம். வேறு கொள்கையில் உள்ளவர்கள், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்கள் இல்லைங்க மரணம்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. அனைத்து மனிதர்களும் சரி, எந்த மொழியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு விஷயம் இந்த மரணம்தான். இந்த மரணத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள், அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி திருமிதிங்கிற ஹதீஸில் பார்க்க முடிகிறது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்கிறாங்கன்னா, அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரா அன்-நிசால சொல்லி காட்டுகிறான், ஐனமா தக்கூனு யுஜ்ரிகுமுல் மௌத்த வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷ்ஹயாதத்தின். நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தபோதும் மரணம் உங்களை அடையும். நீங்கள் உறுதியான கோட்டைகளில் உள்ளே இருந்தாலும் அந்த மரணத்தை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டிட்டான். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே ஒளிந்து கொண்டாலும் சரி, இரும்பு கோட்டைகள் எஃகு கோட்டைகளை சென்று நீங்கள் மறைந்து கொண்டாலும் சரி, இந்த மரணத்தை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சூரா அன்-நிசால சொல்லி காட்டுகிறான். இது எல்லாமே அனைவருமே நாம் ஏற்றுக்கொண்ட விஷயம். மரணம் என்பது கண்டிப்பாக ஒரு நாள் வரும். இன்றைக்கு ஜும்மாவில் பேசிகிட்டு இருக்கிறோம், இதுதான் கடைசியாக கூட இருக்கலாம். ஜும்மா முடிச்சுட்டு போகிறோம், முடித்த பின்னாடி சாப்பிட்டு முடிச்சோம், இதுதான் கடைசி சாப்பாடாக இருக்கலாம். இன்றைக்கு இரவு தூங்க போகிறோம், இன்றைக்கி கடைசியாக கூட இருக்கலாம். இப்படித்தான் நம்முடைய மனநிலை இருக்க வேண்டும். எப்பொழுது வேணாலும் மரணம் சந்திக்கும். பேசிக்கொள்கிறோம்ல, ஆனால் இவனா இந்த பையனா, நேற்று தானே சந்தித்தோம், நேற்று தானே பேசணும், நல்லா இருந்தார், நல்லா பேசினார், அதுக்குள்ளே மௌத்தா. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வராது என்பது என்ன நிச்சயம்? நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம், போனோடனே மவுத். போனால் சொல்லுவோம், நல்லா பேசிட்டு போனார்ப்பா மௌத்தாயிட்டார். ஆனால் ஜும்மாவில் 4 பேர் உட்காந்து, அதில் ஒருத்தர் மவுத். ஜும்மாவில் சூப்பராக இருந்தார், நல்லா பேசினார், சலாம் கொடுத்துட்டு போனார், மவுத். இந்த மரணம் என்பது எப்போ வரும் என்றே தெரியாது. நீங்கள் இரும்பு கோட்டைகளில் போய் ஒளிந்து கொண்டாலும் மறைந்திருந்தாலும் அங்கே நீங்கள் இந்த மரணத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டான். அப்போ நமக்கு என்ன நிலை, என்ன ஒரு ஏற்பாட்டில் நாம் இருக்கணும்? மரணம் என்பது அதற்குண்டான முன்னேற்பாடுகள் என்னவாக நம்மகிட்ட இருக்கணும்? பொதுவாக மனிதர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருக்கிறது. அவன் நாளைக்கு கிளம்பி ஒரு ஊருக்கு போகிறான், போவதற்கு முன்னால் அவனுக்கு ஏற்பாடு இருக்கிறது. நாளைக்கு ஒரு சென்னை வரைக்கும் போகணும், எந்த பஸ்ஸில் போகணும், எந்த ட்ரெயினில் போகணும், எப்படி போகணும், எந்த நேரத்தில் போகணும், எப்படி கிளம்பலாம், அனைத்துக்குண்டான ஏற்பாடு இருக்கிறது. ஒரு கடை திறக்க போகிறோம், அந்த கடை திறக்கணும்னா அந்த கடைக்குண்டான என்ன தேவை, எப்படி தேவை, என்ன வேணும், அனைத்துக்கும் ஏற்பாடு இருக்கிறது. ஒரு திருமணம் வீட்டில் நடக்குது, அந்த திருமணத்திற்கு என்னென்ன வேணும், எப்படி வேணும், சமையலுக்கு என்ன தேவை, யாரெல்லாம் வருவாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணணும், வீட்டில் இடம் இருக்கா இல்லையா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் நம்மிடத்தில் முன் ஏற்பாடுகள் இருக்கிறது. எல்லாத்திற்கும்
இப்போ ஜும்மா முடிச்சுட்டு போகிறோம்னா வீட்டில் போய் என்ன சாப்பிட்ணும் அது முடிவு பண்ணி வந்து உட்காந்துருக்குறோம். நாம் ஜும்மா முடிச்சு வீட்டுக்கு போனோம்னா பிரியாணியா ஒயிட் ரைஸா ஏற்பாடு முடிந்து விட்டது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு ஏற்பாடு நம்மிடத்தில் இருக்கிறது. அது தவறு கிடையாது, அப்படி தான் இருக்கணும். எங்கேயாவது பயணம் போகிறோம்னா ஒரு திட்டமிடல் இருக்கணும். நாம் போடக்கூடிய ஆடை, ஜும்மாக்கு இன்றைக்கி வர்றோம்னா இந்த ஆடை போட்டு போகலாம், ஏற்பாடு இருக்குது நம்மக்கிட்ட. நாளைக்கு எங்கேயாவது கிளம்ப போகிறோம், இந்த ஆடை செலெக்ஷன் பண்ணி வச்சிருவோம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு திருமணத்துக்கு போகிறோம், இந்த ஆடை போட்டு போனோம், புது ஆடை, அதுக்கு ஏற்பாடு இருக்கிறது. டீ சாப்பிட போகிறோங்க, அதுக்கும் ஏற்பாடு நம்மக்கிட்ட. இவன் வரல, இந்த ஆள் வந்துட்டோம், இந்த நண்பன் வந்துட்டோம், இந்த நண்பன் வந்துட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அனைத்திற்குமே நம்மிடத்தில் ஏற்பாடு இருக்கிறது. உறுதியாக இருக்கக்கூடிய மரணம், நிகழப்போவது மரணம், எப்போ வேணாலும் வரலாம். டீயாவது 10 நிமிஷம் முன்னாடி போய் முன்னப்பின சாப்பிட்டுக்கலாம் உயிரோடு இருந்தா. ஆனால் இது எப்போ வரும்னே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்போ நடக்கும் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வை தவிர. இப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்கு முன் நம்மிடத்தில் ஏற்பாடு இருக்கிறதா? அங்கே போய் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், கபர் வாழ்க்கை சந்திக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறோம்? இதுவே என்னுடைய ஜும்மா இறுதியான ஜும்மாவாக இருந்தால், ஜும்மாக்கு முன்னாடி நான் மௌத்தாகிவிட்டால், ஜும்மாக்கு பின்னாடி மௌத்தாகிவிட்டால், அதற்குண்டான முன்னேற்பாடு அனைத்தும் நான் செய்து விட்டேனா? முன்னேற்பாடு என்ன முன்னேற்பாடு? என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு பகிர்வதா? என்கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் யாருக்குன்னு சொல்வதா? என்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள் யாருக்கு பகிர்ந்து அது சொல்வதா? தோட்டம் துறவு இருக்கிறது, அது யார் இருக்கலாம் பங்கு விடும், அது ஏற்பாடா? அந்த ஏற்பாட்டை பற்றி நான் பேசவே இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த மரணத்திற்கு பின்னால் சந்திக்க இருக்கிறீங்க ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக என்ன முன்னேற்பாடு நீங்கள் செய்து விட்டீர்கள், செய்து வைத்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சில போதனைகளை பார்த்துவிட்டு நபி தோழர்கள் அவர்கள் பல நேரங்களில் கண்ணீர் விட்ட சம்பவங்கள் நாம் பார்க்க முடிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மண்ணறைகளை கடந்து செல்லும் பொழுது, கபர்கள் இருக்கக்கூடிய இடங்களை அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்துல நின்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருப்பார்கள். ஒரு மன்னரை, ஒரு கபரஸ்தான் அப்படி கடந்து போகிறாங்கன்னா அங்கே போய் நின்றுருவாங்க. அவங்களுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழ ஆரம்பித்து விடுவார்கள், கண்ணீர் விடுவார்கள். மற்ற சஹாபாக்கள் கேட்குறாங்க, உஸ்மான் அவர்களை பார்த்து கேட்குறாங்க, உஸ்மானே, உங்களுக்கு முன்னாடி மறுமையை பற்றி, மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி, நரகத்தை பற்றி இது எல்லாமே உரையாற்றப்படுகிறது, இதை பற்றி பல செய்திகள் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்திலே உங்களுக்கு அந்த வராத கண்ணீர், அந்த நேரத்தில் உங்களுக்கு வராத அந்த அச்சம் இந்த மண்ணறைகளை, இந்த கபர்களை பார்க்கும் பொழுது மட்டும் உங்களுக்கு வருகிறது. கண்ணீர் விட்டு சாரசாரியாக நீங்கள் அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட மற்ற தோழர்கள் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், மறுமை நாளில் இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய விடுதிகளில், மறுமை நாள் என்பது நமக்கு விடுதிகள் காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் நீங்கள் சந்திக்கக்கூடிய முதல் விடுதி இந்த மன்னரை கபருடைய வாழ்க்கை. நீங்கள் போய் வீட்டில் இருக்கக்கூடிய அடைந்து கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, வெறும் 5 அடி 2 அடியில் உள்ளே போட்டு புதைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடைந்து விட்டால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விசாரணை, அதற்கு பின்னால் நடைபெறக்கூடிய உங்களுடைய அனைத்து செயல்கள், இது எல்லாமே இலகுவாகிவிடும். எங்கே? உங்களுடைய மன்னரை அந்த கபரு வாழ்க்கையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலிருந்து, அந்த விசாரணையிலிருந்து எல்லாமே இலகுவாக நீங்கள் கடந்து விட்டால், நீங்கள் அடுத்ததாக சந்திக்க இருக்கக்கூடிய, அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கை என்பது உங்களுக்கு இலகுவாக மாறிவிடும். இங்கே கஷ்டம் என்று இருந்தால், இங்கே துன்பம் என்று அடைந்தால், அதைவிட கடுமையாக நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள். அதை நினைத்து, இந்த கபருடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விடுகிறேன்றாங்க. சொல்லக்கூடிய நபர் யார்? சொர்க்கத்திற்கு நற்சான்று கூறப்பட்ட, சொர்க்கம் உறுதியாக்கப்பட்ட நபி தோழர். கபர்களை பார்த்து கண்ணீர் விடுறாங்க. யார் அழுவது? அழ வேண்டிய அவசியம் கிடையாது. உஸ்மான் அவர்களுக்கு அழ தேவையில்லை. சொர்க்கத்துக்கு நற்சான்று கூறப்பட்டவர், சொர்க்கம் உறுதியாயிடுச்சு. அப்படிப்பட்ட தோழர் கபர்கிட்ட நின்று கண்ணீர் அழுறாங்கன்னா
சொர்க்கம் உறுதி, கன்ஃபார்ம், டவுட்டு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள். சஹாபாக்கள் இப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிட்டாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, அபு தல்ஹா ஃபில் ஜன்னா, இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், சொர்க்கத்துக்குண்டானவர்கள், சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட தோழர் ஹபருடைய இந்த நிலையை பார்த்து விட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், தாடி நனையக்கூடிய அளவிற்கு. என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு நாம் முன் ஏற்பாடு செய்துவிட்டு ஏதாவது ஒரு நாள் மரணத்தை பற்றி, அந்த ஹபர் வாழ்க்கை பற்றி நாம் ஒரு நாள் ஹப்ரஸ்தான்கிட்ட போய் அந்த ஹபர்களை பார்த்து பயந்து கண்ணீரை விட்டுருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் உரசி பாருங்க, புரட்டி பாருங்க. இதற்குண்டான என்ன ஏற்பாடு செய்து விட்டோம்? என்னுடைய பிள்ளை 10 வருஷம் கழிச்சு டாக்டராக வர வேண்டும், வக்கீலாக வர வேண்டும், பெரிய பெரிய இன்ஜினியராக வர வேண்டும். ஏற்பாடு என்னிடத்தில் இருக்கிறது, உங்களிடத்தில் இருக்கிறது. என்னுடைய பெண் பிள்ளை நல்ல இடத்துல திருமணம் செய்து வைக்க வேண்டும், நல்ல இடத்துல கொண்டு போய் விட வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், திட்டம் இருக்கிறது. நல்ல வீடு கட்டணும், வசதியாக வாழ வேண்டும், திட்டம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்து எடுத்து பாருங்க. அனைத்திற்கும் திட்டம் இல்லாமல் நாம் செயல்படவே மாட்டோம். மரணத்தை திடீரென்று சந்திக்க போகிறோம். அது எப்படி வரும்னு தெரியாது, எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாது. அதற்கு முன்னாடி நாம் அதற்குண்டான தயாரிப்போடு இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, மனிதனுடைய இயல்பை பற்றி சொல்லி காட்டுறாங்க. எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு வயசு ஒரு 30 ஆகுது, ஒரு 40 ஆகுது. இப்போ எதுக்கு போய் மரணத்தை சந்திக்க போகிறோம்? ஒரு 60 ஆகணும், 65 ஆகணும், 70 ஆகணும், அல்லது நான் ஒல்லியாக இருக்கிறேன், திடகாத்திரமாக இருக்கிறேன், எனக்கெல்லாம் 80 வயசு, 100 வயசு, இப்படியான எண்ணங்கள் நமக்கு இருக்கிறதே, ஓடுகிறதே. அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு செய்தியில். மனிதனுக்கு 2 விஷயங்கள், இரண்டுமே நம்மளை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள். இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மனிதன் 2 விஷயங்களை நேசிப்பதில் ரொம்ப இளமையாக இருக்கிறான். இந்த மனிதன் 2 விஷயங்களை நேசிப்பதிலே ரொம்ப இளமையாகவே இருக்கிறான். எப்போவுமே இளமைதான், அவனுடைய மனசு இளமைதான். அந்த 2 விஷயங்களை சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒன்று, செல்வம் அதிகமாக வேண்டும். இது அவனுடைய மனசு இளமையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் எனக்கு செல்வம் அதிகமாக வேண்டும், செல்வத்தை அதிகமாக தேடணும், செல்வம் எனக்கு கொட்டவுடன் கொட்டணும். இதில் மனிதன் ஆசை உள்ளவனாக இருக்கிறான். 2வது செய்தி சொல்கிறாங்க, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை மனிதனுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட மனிதருக்கு? அவன் முதியவனாகிவிட்டான், முதியவராக இருக்கிறான், முதிர்ச்சி அடைந்து விட்டான். இப்படிப்பட்ட மனிதருக்கும் கூட அவனுடைய மனசில் என்ன ஆசை? யாருக்கு சொல்கிறாங்க? முதியவர், அவருக்கும் கூட இளமையோடு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? நீண்ட நாள் நான் வாழ வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். ஆனால் அப்படி அல்ல, அல்லாஹ் தஆலா எப்போ வேணாலும் உங்களுக்கு மரணத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய செய்தி இதே திருமதியில் வருகிறது. இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். உலகத்தில் முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் ரொம்ப அழகான ஒரு வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாம் எப்படி மரணிக்க வேண்டும். வெறும் போகிற போக்கில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீங்கள் முஸ்லீம்களாக இருக்கணும்னா எப்படி இருந்து நீங்கள் சாக வேண்டும், மரணிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுல்லஸீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். யாரை சொல்கிறான்? ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம். சூரா ஆல இம்ரான்ல 102வது வசனம், யா அய்யுல்லஸீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி பயப்படுமோ அப்படி பயப்படணும். சும்மா எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, அல்லாஹ்வுடைய அந்த பயம் அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. நான் எது கட்டளையாக சொல்கிறேனோ, நான் எது கட்டளையாக ஆக்கியிருக்கிறோனோ அதன்படி நீ நடக்க வேண்டும். அதுதான் பயம்.
நீங்கள் முஸ்லீம்களாக தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ் யாருக்கு சொல்கிறாங்க இந்த வசனம்? யா அய்யுல்லஸீன ஆமனு, யா அய்யுன் நாஸ் என்று சொல்லவில்லை. யா அய்யுன் நாஸ்னா உலக மக்களே நீங்கள் முஸ்லீமாக மரணிங்கிற வார்த்தை அல்லாஹ் இங்கே பயன்படுத்தலை. அல்லாஹ் பல நேரங்களில் பேசுவான் யா அய்யுன் நாஸ்ன்னு சொல்லுவான், என்ன உலக மக்களே என்று பேசுவான். இந்த இடத்துல அப்படி பேசல. யா அல்லஸீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே. நாங்கள் நம்பிக்கை தானே இருக்கிறோம், முஸ்லீம்களாக தானே இருக்கிறோம். மீண்டும் எதுக்கு அல்லாஹ் தான் முஸ்லீம்களாக தவிர நீங்கள் மரணிக்க எதுக்கு வார்த்தை போட வேண்டும்? நீ முஸ்லீம் என்று இருந்து கொண்டு, முஸ்லீம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு நீ முஸ்லீமாக வாழவில்லை. நீ மரணிக்கும் போதாவது நீ முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை போடுறான். யாருக்கு சொல்கிறது? இது வேறு சமுதாய மக்களுக்கா, வேறு மதத்தை பின்பற்றுவதற்காக சொல்கிறான் அல்லாஹ். நீங்கள் முஸ்லீமாக மரணிக்கணும் இந்துக்களுக்கு சொல்லக்கூடிய வசனம் இல்லை, கிறிஸ்டினுக்கு சொல்லக்கூடிய வசனம் இல்லை, யூதர்களுக்கு பேசப்படவில்லை. இந்த வசனம் முஸ்லீம்களுக்கு யா அய்யுன் நாஸ்ன்னு சொல்லவில்லை. யா அல்லஸீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்களும் நானும் நம்பிக்கை கொள்ளவில்லையா? எதற்கு அல்லாஹ் உங்களையும் என்னை பார்த்து பேசணும்? நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் மரணிக்கணும். எதுக்கு சொல்லணும்? நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது பொய்யான வாழ்க்கை வாழ்கிறீங்க, முஸ்லீம்களாக வாழவில்லை. உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் நீங்கள் முஸ்லீமாகத்தான் மரணிப்பீர்கள். உண்மையான நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் நீங்கள் அஞ்சினால் முஸ்லீம்களாக நீங்கள் மரணிப்பீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா எந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய வசனம், சும்மா போகிற போக்கில் படித்து போகக்கூடிய வசனமே இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து படக்கூடிய வார்த்தை. முஸ்லீமாக இருக்கிறேன், 5 வேளை தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறேன், நான் உண்மையான முஸ்லீமாக நான் இருக்கிறேன், நான் முஸ்லீமாக நடந்து கொள்கிறேன். நான் ஒருத்தரும் தன்னுடைய மனசில் கையை வைத்து பார்க்கணும், நானும் பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும். முஸ்லீம் பெயர், முஸ்லீம் ஹஜ்ஜு செஞ்சுட்டேன், முஸ்லீம் தொழுதுட்டேன், முஸ்லீமாக இருக்கிறேன். நம்மளே நாமளே கை வைத்து பார்த்து கொண்டா நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன? உண்மையாகவே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால் நமக்கு தெரியும் இது சரி, இது தவறு, இது செய்யணும், செய்யக்கூடாது. செய்யாமல் கடைசியாக மரணித்தோம்னா அல்லாஹ் எதை சுட்டி காட்டுகிறான்? முஸ்லீம்களாக நீங்கள் மரணிக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிற மாதிரியான மரணம் நமக்கு இருக்கும். அதுதான் ஏற்பாடு, அதுதான் ஏற்பாடு செஞ்சு வைக்கணும். முஸ்லீம்னா நம்ம நினைக்கிறோம், எப்படி நினைக்கிறோம்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டா முஸ்லீம். அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறான்? தன்னுடைய தூதருக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லி காட்டுறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனது தொழுகை, எனது வணக்க முறை, எனது வாழ்வு, எனது மரணம் அனைத்துமே அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹ்வுக்கே உரியது. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முன்மாதிரி, நீங்கள் ரோல் மாடல். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எதை சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க முறை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்துமே அல்லாஹ்விற்கு. அது இருக்கிறதா நம்மிடத்தில்? தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோமா? இல்லை யாரோ 4 பேர் அவனை திருப்பி திருப்பி கூப்பிட்றாங்களே, ஃபஜருக்கு போகலன்னா ஒரு பேச்சு வருமே, ஜும்மாவில் போய் உட்காந்து ஜும்மாவில் தொழுது முஸ்லீமான்னு சொல்லுவாங்களே, அசருக்கு வரல சொல்லுவாங்களே. அல்லாஹ்வுடைய அச்சத்தில் நாம் தொழுகிறோமா? அல்லது நம்முடைய வணக்க முறைகளை மக்கள் ஏதோ சொல்லுவாங்க அந்த அச்சத்தில் நாம் வருகிறோமா? நம்மளை உரசி பார்த்தாலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் எதற்காக நாம் எல்லா வணக்க முறைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்கிறேன்? லா ஷரீக லஹு வ பிஸாலிக உமிர்து அன்ன அவ்வலில் முஸ்லிமீன். நபியே நீங்கள் எப்படி இருக்கணும்னா அல்லாஹ்வுக்கு நிகரான யாருமே இல்லை சொல்லிட்டு இவ்வாறே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், முஸ்லீம்களில் நான் முதலாவனாக இருக்கிறேன். முஸ்லீமில் முதலாக இருக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்திலும் ஃபஸ்ட்டு வரணும். ஆசை இருக்கா இல்லையா நமக்கு? என்னுடைய பிள்ளை ஸ்கூலில் படிக்கிறான்னா ஃபஸ்ட்டு மார்க் வரணும், ஆசை வச்சுருக்கிறோம். நம்ம எங்கேயாவது போனோம்னா முதல்ல போய் சேர்ந்துடணும், ஏதோ வாங்கணும்னா முதல்ல வாங்கணும், ஏதாவது தொழில் செய்யணும் மேலே வரணும், ஃபஸ்ட்டு வரணும். எல்லாத்துக்கும் நான் முதல்ல வரணும், மேலே வரணும், ஆசை எடுத்துருக்குறோம்ல. முஸ்லீம்களில் நான் முதலாவதாக அவ்வளில் முஸ்லிமீன், அவ்வள் முதல் முஸ்லீமாக இருக்குங்கிற ஆசை நமக்கு இருக்கிறதா? நமக்கு மரணத்துடைய அந்த பயம், அந்த எண்ணம் மனசுக்குள்ளே ஓடிச்சுன்னா நான் முதன்மையாக இருக்கணும்,
முதன்மையாக வாழணும் அப்படிங்கிற ஆசை வரும். அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அல்லாஹ்விற்காக தான் சொல்லுகிறானே. நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, நம்முடைய பேர் வைத்துக்கொண்டு ஒரு முஸ்லீம் இருந்து கொண்டு வாழ்க்கை வாழ்கிறோம்ல, அப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. எப்படி சொல்கிறான்? என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அல்லாஹ்வுக்காக. காலையில் நீங்கள் தூங்கி எழுறீங்க, அல்லாஹ் நினைக்க சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த துவாவை ஓதிட்டு தான் நீங்கள் எழணும். இஸ்லாம் அங்கே வருகிறது. நம்முடைய வாழ்க்கை வழிமுறை இந்த நீங்கள் காலையில் எழுந்து தூங்க போகிறீங்கல்ல, கொஞ்சம் பட்டியல் போட்டு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். முழுவதுமே இஸ்லாம். தூங்கி எழுறீங்க, எழுந்தவுடனே என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இஸ்லாம் அங்கே நிற்கிறது. துவாவை ஓதுனா நீங்கள் பாத்ரூமுக்குள்ளே போய் காலடி வைக்கிறீங்க, சிறுநீர் கழிக்கவோ மலஜமோ போகிறீங்க, அங்கே எப்படி கையாள வேண்டும் இஸ்லாம் வந்து அங்கே நிற்கிறது. நீ கை கழுவணுமா, இஸ்லாம் உனக்கு வழி காமிக்கிறது. பாத்ரூம் விட்டு வெளியே வரணும், வரும்போது நீ என்ன செய்யணும் இஸ்லாம் வழி காட்டுகிறது. வந்து டீ சாப்பிட்றீங்களா, இஸ்லாம் அங்கே வந்து நிற்கிறது. எப்படி நீ டீ சாப்பிட்ணும்? ஊதி சாப்பிடணுமா, சூடாக இருந்தால் ஊதாமல் சாப்பிட்ணுமா, ஓதி சாப்பிடணும் ஓதாமல் சாப்பிட்ணுமா? வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, எப்படி கிளம்ப வேண்டும் இஸ்லாம் அங்கே வந்து நிற்கிறது. வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க, வியாபாரம் செய்ய போகிறீங்க, இஸ்லாம் அங்கே வந்து நிற்கிறது. எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யணும், கடனை பற்றி என்ன செய்யணும், அங்கே இஸ்லாம் வந்து நிற்கிறது. மதியம் சாப்பிட நேரம் வந்துருச்சு, எப்படி சாப்பிட வேண்டும் இஸ்லாம் நிற்கிறது. திரும்ப 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 அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான், உங்களுடைய வாழ்வு உங்களுடைய மரணம் அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே கிடையாது. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான்னா, சாதாரண விஷயமாக அல்லாஹ் பேசலை இந்த இடத்துல. ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறான் அல்லாஹ்னா, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஹுவல் லஸீன ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ஃபீ சித்தத்தி அய்யாம் வ கான அர்ஷுஹு அலா இல்மி லிபுலுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களை நான் படைச்ச வானங்களையும் பூமியை படைச்சிருக்கிறேன், வானங்களையும் பூமியும் நான் படைச்சிருக்கிறேன். ஏன் படைச்சேன் தெரியுமா? அது 6 நாட்களில் படைத்தேன். படைத்து விட்டது எதற்கான காரணம் தெரியுமா? உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார், அந்த சோதனைக்காகத்தான் வானத்தையும் பூமியை படைச்சிருக்காங்க. அல்லாஹ் நம்முடைய செயல்பாடு இருக்கு இல்லைங்க, காலையில் தூங்கி எழுறோம், எழுந்து தூங்க போகிறோம், அது வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வழக்க வழிபாடுகள்லேருந்து உங்களுடைய வியாபாரங்கள்லேருந்து இந்த வாழ்க்கை வரைக்கும் வானமும் பூமியும் படைச்சது அதுக்குத்தான். உன்னுடைய செயல்பாடுகள் என்ன, அதை நான் சோதிக்க போகிறேங்கிறான் அல்லாஹ் தஆலா. இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி, இந்த வானங்களையும் பூமியை படைச்சது உன்னுடைய செயல்பாடு என்ன நான் சோதிக்கணும் பார்க்கணுன்ட்டு அல்லாஹ் தஆலா. அப்போ உங்கள் மனசில் வரணும், இவ்வளோ பெரிய அண்ட சராசரம் பிரம்மாண்டம் அல்லாஹ் தஆலா என்னை சோதிப்பதற்கு, என்னுடைய செயலை பார்ப்பதற்கு தான் படைச்சிருக்கிறான். இது நான் சொல்லலை, திருமறை குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. வானத்தையும் ஒரு வீடு கட்டுறோங்க, ஒரு கடை வாங்குறோங்க, அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இது எனக்கு தான் கட்டினேன், எனக்கு தான் வாங்கினேன், எனக்கு தான் இது சொந்தம் பேசிக்கிறோம்ல நம்ம, இது என் பிள்ளைக்கு சொந்தம். ஏன் சொல்கிறோன்னா அது உரிமை இருக்கிறது நமக்கு. அப்போ அங்கே கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக செய்யணும், அது எல்லாமே சரியாக இருக்கணும். அந்த மாதிரி வானமும் பூமியும் படைச்சது உங்களுக்குங்கிற அல்லாஹ் தஆலா. நீ அழகிய செயல் நீ செய்வதை நான் சோதிக்க நான் பார்க்குறேங்கிறான். ஒரு 10 லட்சம் ரூபா வீடு திடீர்னு யாராவது வந்து நம்ம கொடுத்தா, ஃப்ரீயாக நீங்கள் இலவசமாக நீங்கள் வச்சுக்கோங்க கிஃப்ட்டு. 50 லட்ச ரூபா கொடுத்தா, ஒரு வீடு ஒரு பங்களா கொடுத்துட்டாங்கன்னா என்ன நிலைமை ஆகும் நமக்கு? அவருக்கு எவ்வளோ நன்றி விசுவாசமாக இருப்போம் நாம். திடீர்னு 1 கோடி ரூபாய் பங்களா வந்து கொடுக்குறாங்க, வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா இருங்க, எவ்வளோ நன்றி விசுவாசமாக நம்ம இருப்போம் நாம். வானங்களையும் பூமியை படைத்து அதில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எங்கேயோ சுத்த போகிறோம், சாப்பிட போகிறோம், அழகுகளை ரசிக்க போகிறோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானங்களையும் பூமியிலையும் எவ்வளோ அனுபவிக்கிறோம். அனுபவித்து விட்டும் கூட நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறோம்னா அதற்காகத்தான் அல்லாஹ் நினைவு கூறுறான், நீங்கள் மரணத்தை நினைவு கூறுங்கள். அந்த மரணம் உங்களுக்கு முன்னாடி வந்தால் நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள், நான் சொல்லக்கூடிய கட்டளைகளை பின்பற்றுவீர்கள். ஒவ்வொரு நேரத்திலும் வரணும், ஒவ்வொரு சமயங்களில் வரணும். நான் சாப்பிட்றேன்னா இதுதான் இறுதி சாப்பாடு என்று, நான் பயணம் போகிறேன்னா இது கூட இறுதியாக இருக்கலாம். நான் தொழுகை வந்து தொழுது கொண்டிருக்கிறேன், எத்தனை மரணங்கள் பார்த்துருக்குறோம். தொழும்போது மௌத்து கேட்டது வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோமே. இதுதான் இறுதி என்பதை மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கணும். ஏதோ கொஞ்சம் சம்பாரித்து வச்சுட்டோம்னா இது காலம் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். அது இல்லை, இன்றைக்கே மரணம் வந்து விட்டால் அந்த செல்வம் அந்த செல்வாக்கு எனக்கு இல்லை, யாருக்கோ போயிடும்.
ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நிமிடம் அடுத்த நிமிடம் எனக்கு சொந்தம் கிடையாது. அல்லாஹ் எப்பொழுதுனாலும் மரணத்தை கொடுப்பான். அதற்கு முன் ஏற்பாடு நாம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். மரணத்தை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். எப்படி தயார் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்து பிள்ளைகளை அழித்து அந்த ஏற்பாடு சொல்லவில்லை. நம்முடைய நலனுக்கு நாம் வெற்றி பெறுவதற்கு அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல்வரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.